Yeah, you will. Okay, bye. Bye. Huh? Bye bro, bye. Hey guys, so welcome back to the channel. And நம்ம சேனலுக்கு இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வரதை மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இவன் திடீர்னு ஓவர் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோ ரொம்ப டென்ஷன் பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் சரியாகவே எடுக்கவே இல்லை. ஸோ நான் நிறைய பேசியிருந்தேன், நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மைக் சரியாகவே வேலை செய்யலை. ஸோ சரியாக வேலை செஞ்ச ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் போடுறேன். அண்ட் மற்றது எல்லாத்தையும் ஆப்வியஸாக நான் delete பண்ணி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதெல்லாம் இந்த மைக் ஒர்க் ஆகலை அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடலாம் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் ஓவர். ஸோ வாங்க இன்னைக்கோட வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப சீக்கிரமாக போகிற மாதிரி தோணுச்சு. இன்னொரு 1 hour தான். இங்கே ஃபுல்லாக அங்கே போய் ரீச் ஆச்சு. ஸ்பாட்டு ரீச் ஆச்சு 1 மணி நேரம் தான் காட்டுது. லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷெல்லில் கொஞ்சம் டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம அந்த சின்ன ஷார்ட் பிரேக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை போயிட்டுருக்கிற வழியில் நிறைய சூப்பர் பைக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். அண்ட் சரியான எக்ஸாஸ்ட் அண்ட் அவங்க போன ஸ்பீடெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு சில கிளிப்ஸை மட்டும் உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க போய் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேஸில் எங்கேயோ ரெட்டில் நிற்கிறேன். ஸோ ஃபுல்லாக இப்போ தான் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கா. ஸோ கிளைமேட்டு செம்மையாக இருக்கு. அண்ட் வீடியோ சூப்பராக தெரியுது. அதனால் சரி ஓகே சும்மா சின்னதாக ஒரு டைம் லாப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன் கோப்ரோவை. ஸோ அது டைம் லாப்ஸ் ஏறிட்டு இருக்கேன். அந்த ஃபோர்த் என்ட்ரன்ஸ் தான் போல். ಇದು ಪೆನುಕೊಂಡ ಫೋರ್ಟ್ ಎಲ್ಲಿದೆ? ಪೆನುಕೊಂಡ ಫೋರ್ಟ್ ಆ ರೋಡ್ ಇದೆಲ್ಲ ತೋರಿಸ್ತಾರ. ఇక్కడికెళ్ళాలా? ఇక్కడికెళ్ళాలా ఫోర్ట్? పైకి కొండపైకి పోవాలా మీరు? ముందుకైతే ఇట్లా పోయి ఆఫ్టర్ ఆర్టీసీ బస్ స్టాండ్ వస్తుంది. మీరు స్ట్రైట్ వెళ్తే టెంపుల్ వస్తుంది. కొద్దిగా ముందుకెళ్తే என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது பெனுகொண்ட ஃபோட்டோ. பெனுகொண்ட ಫೋರ್ಟ್. பெனுகொண்ட ಇದೆ ಫೋರ್ಟ್ ಅದು ರೋಡ್ ಇದೆಯಲ್ಲ ಕೋವ್ ತರ ಈ ಬೆನ್ ತರ ಒಂದು ರೋಡ್ ಹೋಗ್ತಲ್ಲ ಇಟ್ಲೇ ಲಾಂಗ್ ಸ್ಟ್ರೈಟ್ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಕೊಂಡಕ್ಕೆ కదా. ಅಣ್ಣ ಇದು ಫೋರ್ಟ್ ಹೆಂಗೆ ಹೋಗೋದು? ಫೋರ್ಟ್ ಹಾಂ ಈ ಕಡೆ ಹೋಗುತ್ತಾ? ಪೆನುಕೊಂಡ ಫೋರ್ಟ್ ಇಲ್ಲ புரியல ಬೇರೆ ಕಡೆ అట్లా పైనకి వెళ్ళి ஒரு வழி அங்கே இங்கே தேடி கண்டுபிடிச்சி அப்புறமா ஒரு அண்ணாக்கிட்டே கேட்டு அவங்க ஆல்ரெடி போயிருந்தாங்க அந்த இடத்துக்கு. ஸோ அவரை கேட்டு அவரை கூகுள் மேப்பில் ஒரு லொக்கேஷன் அனுப்பி விட சொல்லி ஃபைனலாக அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்.
ஸோ கண்டுபிடிச்சிட்டு அவங்ககிட்டலாம் கேட்டு ஒரு வழியாக அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டான லொக்கேஷனுக்கு போய் சேர்ந்துட்டேன். ஸோ அந்த வே தான் இது. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே ஏற போகிறோம். My dad's make it hurt. ஸோ ஹலோ கைஸ், அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம வந்து பெனகொண்டா ஃபோட்டோ வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்ம ரேவா வந்து அஃபிஷியலாக ஆந்திர பிரதேஷ்குள்ளே வந்தாச்சு. எனக்கு ஃபோன்லேயும் மெசேஜ் வந்துச்சு, வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீலிங் வெரி ஹாப்பி. அண்ட் இங்கே வந்து ஒரு சில ட்ரோன் ஷாட்ஸும் சினிமாட்டிக் ஷாட்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். இங்கே பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை, சும்மா அந்த ஜிக்ஸாக் அந்த அந்த ஹேர்பின் பென்சிங்குன்னு தெரியுது அவங்களுக்கு, தெரியுது பாருங்கள், அந்த ஹேர்பின் பெண்ட் அதுக்கோசரம் நான் இங்கே வந்து ரைட் பண்ணுறது, வேறு எதுவும் இல்லை. சும்மா மேலே வரையும் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிட வேண்டியது, அவ்வளோதான் எங்கள் எடுத்து. ஸோ ஓகே, ஸோ நம்ம ரைடை வந்து முடிச்சாச்சு. அண்ட் எல்லா ஷூட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே அப்படியே கிளம்ப போகிறோம். அண்ட் அங்கே வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன். ஸோ நான் ட்ரோன் ஃப்ளை பண்ணிட்டு இருந்தேன். பார்த்து ப்ரோ எங்களுக்கு ஒரு ஷாட் எடுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரோன் ஷாட்டை எடுத்து கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்பி ரிட்டன் பெங்களூர் வந்தாச்சு. ஸோ இட் வாஸ் லைக் அரௌண்ட் 150 கிலோமீட்டர் சேஃபாக போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் யா, meet you all with another new video and another new vlog. So until then, it's bye bye from 1/7. Keep supporting Gas on Me. Bye guys.